இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட விசித்ரா மேடமோட ஃபேமிலி எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே சொல்லலாம். முக்கியமாக வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோமோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்க 3வது ப்ரோமோ நம்ம விசித்ரா மேடமோட வீட்டில் இருந்து அவங்களோட ஹஸ்பண்ட்லேருந்து அவங்களோட மகன்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இது ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விசித்ரா மேடம் மேலே வந்து நமக்கு 1008 கருத்து வேறுபாடுகள் வைக்கலாம். முக்கியமாக வந்து இந்த கேம் சம்மந்தமாக பிக் பாஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வைக்கலாம். பட் ஆனால் அவங்க ஒரு 50 வயதை கடந்த ஒரு போட்டியாளர் 80 நாட்களுக்கு மேலே இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அவங்க வந்து டைட்டிலை வின் பண்ணுறாங்க இல்லை, அது அடுத்த விஷயம். இருந்தாலும் இத்தனை வயசாகி இது முன்னாடி 6 சீசன் நடந்து முடிச்சிருங்க. அந்த 6 சீசனில் 50 வயதை கடந்த ஒரு போட்டியாளர் இவ்வளோ தூரம் வந்து சர்வை பண்ணி வர்றது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அவங்க ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து போனாங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். பட் ஆனால் இவ்வளோ தூரம் மக்களோட மனதை ஈர்த்து அவ்வளோ தூரம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு வெற்றி அடையும் ஒரு போட்டியாளர்கள் வந்து அவங்க வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து நல்லா பண்ணியிருக்கணும், இல்லை அவங்க நிறைய பர்ஃபார்ம் பண்ணிருக்கணும் அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி கடந்த சீசன்லேயும் சரி ஒரு போட்டியாளர் ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து ரொம்பவே நல்லா இதுவாக இருந்தவங்களாம் வந்து பெருசாக வெற்றி பெற்றவங்க யாருமே இல்லை. பேசி அவங்க மக்கள் மனதில் இடம் பிடிச்சவங்க தான் வந்து வெற்றியாளராக இருந்தாங்க. அப்படி பார்க்குற விதத்தில் விசித்ரா மேடம் இவ்வளோ நாள், அதாவது 80 நாட்களை கடந்து மக்களின் மனதை இடம் பிடித்து இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு பெரிய விஷயம். முக்கியமாக அவங்களோட ஃபேமிலி 3வது ப்ரோமோவில் வந்து வந்திருக்காங்க. நான் இதுக்காக இவ்வளோ பேசுகிறேன் அப்படிங்கிறத விசித்ராவை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. விசித்ரா மேடம் ஒரு இந்த வயசில் அவங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3வது ப்ரோமோவில் வந்து அவங்க ஃபேமிலி என்ட்ரி அப்படிங்கிறது வந்து வருது. ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு, ஏன்னா எல்லாரோட ஃபேமிலியும் வந்துட்டாங்க. அதாவது ஒரு ஃபேமிலிலாம் வந்து 2 டைம்லாம் வந்துட்டாங்க. ஸோ ஒரு போட்டியாளரோட ஃபேமிலி, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட ஒரு பிரதர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு 2 டைம்லாம் வந்துட்டாங்க. பட் ஆனால் விசித்ரா மேடம் வந்து என்னடா அது இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு, நாளைக்கு வந்து வீக்கெண்ட் எபிசோடு, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் வராரு. வரும்பொழுதே வந்து ஒரு பூவோட வராரு. அவங்க வந்து ரொம்ப எமோஷனலாகி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா வந்து என்னுடைய மகன்கள் எங்கே, அதாவது லட்டு குட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களோட மகன்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்களுக்கு வந்து எக்ஸாம், அவங்களால வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே உடஞ்சி போய் அழுகுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் படிக்கிறதுக்காக வந்து நம்ம கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்றாங்க. அப்படி போயிட்டு அவங்க டாஸ்க் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டோர் ரூம் வழியாக வந்து உங்களோட மகன்கள், அதாவது லட்டு குட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு, அதாவது வந்து விசித்ரா மேடம் வெளியில் வர்றதுக்குள்ளே போட்டியாளர்கள் ஒருத்தவங்களுக்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சதுனா அவங்க வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ரொம்ப பார்த்த உடனே எமோஷனலாகி அழுகுறாங்க. இந்த ப்ரோமோ தாங்க இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்லேயே வந்து பெஸ்ட் எவர் ப்ரோமோன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த போட்டியாளர்களோட அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வரும்போது வந்து பெருசாக வந்து எமோஷனலான எந்த விஷயமும் நடக்கல. எமோஷனல் ட்ராமா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே நடக்கல. யாருமே அழுகலை. ஏன்னா 80 நாட்கள் கடந்து உள்ளே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெருசாக எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது விசித்ரா மேடம் ஃபேமிலி உள்ளே வரும்போது நல்ல ஒரு எமோஷனல் ட்ராமாவாக இருந்துச்சு. இதுதான் 3வது ப்ரோமோ நடந்த விஷயம். அடுத்த வீடியோவில் உங்க சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.